ட்ரம்ப் அரசு அமெரிக்க விசாவுக்கான கட்டுப்பாடுகளை நாளுக்கு நாள் கடுமையாக்கிக் கொண்டே போகிறது. இதற்கிடையே குறுகிய கால விசா முறையில் இருந்த முக்கியமான ஒரு வசதியை அமெரிக்கா நீக்கியுள்ளது. இது நேரடியாகவே இந்தியாவில் இருந்து விசா கோரி விண்ணப்பிப்போருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அது குறித்து நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு கடந்த 7 மாதங்களாக வெளிநாட்டினருக்கு எதிராகவே ட்ரம்ப் அரசு பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகிறது. சட்டவிரோதமாக அமெரிக்கா சென்றவர்கள் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் மீதும் கூட கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே விசா நடைமுறையில் இருந்த மற்றொரு தளர்வை ட்ரம்ப் அரசு நீக்கியுள்ளது. இது நேரடியாகவே இந்தியர்களுக்கு மேலும் சிக்கலை தருவதாக இருக்கிறது. விசா நடைமுறைகளை ட்ரம்ப் அரசு தொடர்ந்து கடுமையாக்கி வரும் நிலையில் இந்த உத்தரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது நேரடியாகவே இந்தியர்களுக்கு மேலும் சிக்கலை தருவதாகவே இருக்கிறது. விசா நடைமுறைகளை ட்ரம்ப் அரசு தொடர்ந்து கடுமையாக்கி வரும் நிலையில் இந்த உத்தரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதன்படி NIV எனப்படும் அமெரிக்காவுக்கான குடியேற்றமல்லாத விசா கோரி விண்ணப்பிப்போர் நேர்காணலை தங்களது சொந்த நாட்டில் அல்லது சட்டப்பூர்வமாக வசிக்கும் நாட்டிலேயே மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை சீக்கிரமாகவே அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டிய இந்தியர்கள் B1 மற்றும் B2 விசா கோரி விண்ணப்பிக்கும் போது மற்ற நாடுகளில் நேர்காணல்களை ஷெட்யூல் செய்வார்கள். அதாவது இந்தியாவில் விசா நேர்காணலுக்கு காத்திருக்கும் காலம் அதிகமாக இருந்தால் பலரும் காத்திருப்பு நேரம் குறைவாக இருக்கும் நாடுகளில் நேர்காணலுக்கு விண்ணப்பிப்பார்கள். கொரோனா காலத்தில் இந்தியாவில் விசா காத்திருப்பு காலம் 3 ஆண்டுகள் வரை நீண்டதால் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது முதலாகவே சீக்கிரமாகவே அமெரிக்கா செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்தியர்கள் இந்த முறையை நம்பியிருந்தனர். சுற்றுலா, பிசினஸ், மாணவர்கள் விசா, தற்காலிக ஊழியர்கள் மற்றும் அமெரிக்க குடிமக்களை திருமணம் செய்ய உள்ளவர்கள் என பல வகை விசா கோரி விண்ணப்பிப்போர் இந்த நடைமுறையை பின்பற்றி வந்தனர். கொரோனா காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சலுகையை அமெரிக்க வெளியுறவுத்துறை இப்போது ரத்து செய்துள்ளது. மாணவர் விசா அதாவது F1, விசிட்டர் விசா அதாவது B1, B2 இந்த விசாக்களுக்கு மட்டுமின்றி ஒர்க் விசா புதுப்பிப்பதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களும் கூட இப்போது புதிய ரூல்ஸின் கீழ்தான் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இந்த புதிய விதிகள் உடனடியாகவே அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறை இந்தியர்களுக்கு பெரிய சிக்கலை தான் தரும். ஏனென்றால் இதற்கு முன்பு வரை அமெரிக்க விசா கோரி விண்ணப்பிப்போர் இந்தியாவில் நீண்ட காலம் காத்திருப்பை குறைக்க துபாய், பாங்காக், தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் நேர்காணலை ஷெட்யூல் செய்வார்கள். அங்கு காத்திருப்பு நேரம் பெரியதாக இருக்காது என்பதால் சீக்கிரமே விசா பெறலாம். பிசினஸ் மீட்டிங், திடீர் குடும்ப நிகழ்வுகள் மற்றும் கடைசி நிமிட சுற்றுலாவுக்கு செல்வோர் என அது அவர்களுக்கு ஏற்றதாக இருந்தது. ஆனால் இப்போது அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது இந்தியாதான். அதாவது இந்த நடைமுறையால் இந்தியாவிலிருந்து விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் காத்திருப்பு நேரமும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதே குறுகிய கால விசாவிற்கான நேர்காணலுக்கு 3 முதல் 6.5 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த புதிய நடைமுறையால் காத்திருப்பு நேரம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.